எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அது இறைவனுடைய பெரிய கருணையின் காலவாசம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எங்கே போனாலும் எங்கே இருக்கும்போது இப்போ நம்ம இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம், எந்த ஒரு காரியத்தை ஈடுபட்டிருந்தாலும் சரி இறைவனுக்கு நன்றியோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய கனவுகளோடு இருப்போம், எண்ணங்கள் நிறையா இருக்குது. அறிவை கொண்டும் பொருளை கொண்டும் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய எண்ணங்கள் இருக்குது, நிறைய லட்சியம் இருக்குது, நிறைய முயற்சிகள் இருக்குது. ஆனால் நம்ம கையில் இல்லை. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ பார்த்தோம் இல்லையா சமீபமாக விமான விபத்து, அதெல்லாம் பார்த்துருப்போம், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? எவ்வளோ கனவுகளோட அந்த பயணிகள்லாம் கிளம்புனாங்க. பல நாடுகள்லேருந்து பல மொழி பேசக்கூடியவங்க, பல இனத்துடையவர்கள், வயது வித்தியாசம் கிடையாது, சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு லட்சியம், ஏதோ ஒரு குறிக்கோளோட பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா இன்னும் சில நிமிஷத்தில் இப்படி ஒரு நிகழ்வும் நம்மளாம் இறந்து போயிடும் தெரியுமா அவங்களுக்கு? நம்மலாம் அதை பார்த்தே நமக்கு இவ்வளோ மன சங்கடமாக இருக்குது. அவங்களுடைய உறவு, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருந்திருப்பாங்க? இது நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? நம்ம எப்பயுமே உலகடிப்படையில் பொருளடிப்பையான வாழ்க்கையை வாழ்கிறோம், பெருமை கொண்டு வாழ்கிறோம், போராமை கொண்டு வாழ்கிறோம், போட்டி போட்டு வாழ்கிறோம். பொருள் தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கோம், பெருமை தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கோம், புகழ் தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கோம். எது வாழ்க்கை? குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைக்கு இடையில், நட்பு கடையில், உறவு கடையில் எப்பவுமே போட்டி போகாமல் தான் நீயா நானான்றது. இறக்க குணம் இருக்கிறதில்ல, மன்னிக்கிற குணம் இருக்கிறதில்ல, விட்டு கொடுக்குற கடன் அந்த மனம் இருக்கிறதில்ல, பொறுத்துக்கொள்கிற மனம் இருக்கிறதில்ல. ஒருத்தருமே ஒருத்தர் எப்பயுமே கோபமும் சங்கடமும் வருத்தமும் ஒரு வெறுப்பும் ஒரு ஆத்திரமும் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? சில வெளிப்படுத்த சில வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம், ஆனால் மனசுக்குள்ள இருக்குது. நினச்சி பார்ப்போமே, அடுத்த நிமிஷம் யார் இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. இது கொஞ்சம் மனசு நம்ம படிப்பனை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்குள்ள இந்த இதெல்லாம் போயிடும். பெருமை போயிடும், போராமல் போயிடும், போட்டி போயிடும். யார் மேலே இருக்க அந்த கோபமோ மனஸ்தாபமோ காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்கிற குணமோ இதெல்லாம் போயிடுமா இல்லையா? ஏன்னா நம்ம யாரை பழிவாங்க நினைக்கிறோமோ அவங்க ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, இல்லை நம்ம இருப்போமான்னு தெரியாது. அப்போ நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள என்ன படிப்பினை கிடைக்குது? அந்த விமானம் நல்ல பாதுகாப்பு தான் இல்லையா? சொல்லுவாங்களே, விமானத்தில் ஒரு விமானம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி, அது பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாதுகாப்பு செய்வாங்களாம், நிறைய செக்கப் பண்ணுவாங்க. இல்லை 2 மணிக்கு முன்னாடி எல்லாமே செக்கப் பண்ணுவாங்க, ஓட்டம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இறைவனுடைய அந்த விதியிலேருந்து தப்பிக்க முடியுதா? பாதுகாப்பு விமானம், பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் பண்ணியாச்சு, செக்கப் பண்ணியாச்சு, 2 இன்ஜின் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இறைவனுடைய அந்த நாட்டத்துலேருந்து தப்பிக்க முடியுதா? பார்க்க இப்போ விமானம் மட்டும் இல்லை, நம்ம விமானம் இந்த ஒரு விமானம் மட்டும் நடக்கலையே, காலங்காலமாக விமான விபத்து நடக்க தானே செய்யுது. கப்பல் விபத்து நடக்குது, ரயில் விபத்து நடக்குது இல்லையா? அதாவது வானத்துலேயும் நடக்குது விபத்துகள், கடல்லையும் நடக்குது, திரையிலையும் நடக்குதா இல்லையா? கேள்விப்பட்டோம், பார்க்குறோம், நமக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா? இப்போ வானத்தில் மட்டுமா நடக்குது? இல்லையே. எத்தனையோ கப்பல் விபத்து நடந்திருக்குமா இல்லையா? ரயில் விபத்து நடந்திருக்குல்ல, காரு, லாரி, ட்ரெயின், நடந்து போகிறவங்க, உட்காந்துருக்கவங்க மேலே இப்படி பிளாட்பாரத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள வந்து கார் மோதிடுது, ஒரு வண்டி மோதிடுது. அப்போ விபத்து நடக்குதா? விபத்துனா என்ன? முதல்ல ஆக்சிடென்ட்னா என்ன? அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவுக்கு எட்டாது. நான் நினச்சி பார்க்கல,
சொல்லுவாங்களே, நான் நினச்சி கூட பார்க்கல. யார் நினச்சி பார்க்குறது இல்லைல்ல? இப்படி நடக்கும் நினச்சி பார்க்குறோமா? அப்போ நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இல்லை. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. நேரம் நமக்கு தெரியாது, எப்போ வரும் தெரியாது. இங்கே நேரம் தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. அவள் விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் சில சம்பவம் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் அதுதான் விபத்துன்னு நினைக்கிறோம், அதுதான் மரணம்னு நினைக்கிறோம், இல்லை அதுதான் கஷ்டம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. மரணங்கிறது விதிக்கப்பட்டாச்சு. அது எங்கே இருந்தாலும் வரும், எப்படி இருந்தாலும் வரும். அது வர ரூபம் தான் வேற. அப்போ விபத்து எங்கெல்லாம் நடக்குது? காலங்காலம் பார்த்துட்டுங்களே, இப்போ ஒன்று புதுசாக நடக்கலையே. சரி, ஏற்கனவே முதல் நடந்துருச்சு, விபத்து நடந்துச்சு. இனிமேல் பாதுகாப்பு இருக்க முடியுதா? அதுக்கப்புறம் எத்தனை ஃப்ளைட் நடந்திருக்கு, எத்தனை விமானம் விபத்து நடந்திருக்கு, எத்தனை கப்பல் விபத்து நடந்திருக்கு, எத்தனை ரயில் விபத்து நடந்திருக்கு. நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் தடுக்க முடிய மாட்டேங்குது? ஸோ விபத்து நடக்கிறனால மரணம் என்ன நடக்குது? மரணம் நடக்குது. இத்தனை விபத்து நடக்குது, அதில் என்ன நடக்குதுன்னா மரணம் நடக்குது. மரணம் தான் நிகழ்தலா இல்லையா? உயிர் சேதமாகுது. இப்போ மரணம் வரனால விபத்தா, விபத்துனால மரணமானு சிந்திக்கணும். விபத்துனால மரணம் நிகழுதா, அல்ல மரணம் ஏற்படுவதனால விபத்து நிகழுதா அப்படின்னு பார்க்கணும். அத்தியாயம் 64:11. நம்ம இதெல்லாம் ஒரு படிப்பினை எடுத்துப்போம். நமக்கு வேதம் என்ன சொல்லுது, நாம் எப்படி இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறது, இறைவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, நமக்கு இதில் என்ன படிப்பினை, இதான் நம்ம பார்க்கணும். எப்படி அடுத்த நிகழ்வு நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் முகம் பார்க்கறது இல்லை, பேசுகிறது இல்லை, சண்டை போட்டுக்கிறோம், கால்பனிச்சில் இருக்கிறோம், வெறுப்பு பழிவாங்க குணம் இருக்கா இல்லையா? ஆனால் இப்போ தெரியும்னு வச்சுங்க, உதாரணம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு அறிவு கெட்டிருச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க, இல்லை கொஞ்ச நேரத்தில் அவங்க ஏதோ அவங்க நடக்க போகுதுன்னு சொன்னால் அவங்களே இறக்கப்படுவோமா, இல்லை நம்மளே திரும்பி அதை செஞ்சுட்டு நடப்போமா? நம்ம என்னதான் அவங்கள கோவம் வச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இருப்போம், அவங்களே இறக்கப்படுவோம்ல, அவங்கள மன்னிச்சிடுவோம்ல, அவங்களை ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்போம்ல. இப்படி ஒருத்தரும், அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும். கணவன் மனைவிகளை ரொம்ப கோவம் இருக்குன்னு வச்சுங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, பேசிக்கிறதே இல்லை. ஆனால் கணவன் அவங்க குணத்தை இறந்து போயிட போறாரு, மனைவி இறந்து போயிடாரு தெரிஞ்சு என்ன ஆகும்? இல்லை பிள்ளைகள் பெற்றோர்கள் சண்டை நடந்துட்டு இருக்கு, முகத்தை சுழிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறது இல்லை, சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் பிள்ளைக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் நம்ம பெற்றோர் ஏதாவது ஆக போகுது, இல்லை பெற்றோர் தெரியும் பிள்ளைக்கு ஏதாவது ஆக போகுது, தெரிஞ்சு என்ன ஆகும்? இதெல்லாம் இதோட மறைச்சி வச்சிருக்காங்கிறான், இதெல்லாம் மறைச்சே வச்சிருக்காங்க. தெரிஞ்ச என்ன ஆகும்? வாழ முடியாது, வாழ பிடிக்காது. இதெல்லாம் ஒரு படிப்பினா எடுத்துக்கிறோம். நம்ம 64:11. நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டெல்லாம் நடப்பதில்லைங்கிறான். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவன் அனுமதி கொண்டுதான். ஏன்னா ஒரு இறைவன் தான், ஒரே இறைவன் தான், ஒரே கடவுள் தான், ஒருத்தன் தான் படைச்சான். அவன் தான் ஆட்சி அதிகாரத்துக்குரியவன், அகிலின் ஆட்சிக்குரியவன் அவன் தான். அது எல்லாம் அவன் அனுமதி கொண்டு தான். அப்ப நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டல்லாமல் இல்லை. மேலும் எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கொள்கிறாரோ, இப்படிதான் நம்புறாங்களோ, யார் இறைவன் நாட்டப்படிதான் நடக்குது, இறைவன் அனுமதி கொண்டு தான் நடக்குது, எது நடந்தாலும் அவன் அனுமதி கொண்டு தான் நடக்குது, அவன் அனுமதி இல்லாமல் நடக்க போறதில்லை அப்படின்னு யார் அல்லாஹ் மீது நம்பிக்கொள்கிறார்களோ அவருடைய இதயத்தை அவன் நேர்வழிபால் செலுத்துகின்றான். அதாவது சத்தியத்தின் பால், வேதத்தின் அடிப்படையில் சாட்சியாளர்களாக செலுத்துகின்றான், நேரான பாதையில் செலுத்துகிறான். மேலும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு படைப்பையும் நன்கு அறிந்தவன். ஏன் அப்படின்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பால் நடக்குது, நம்ம சக்திக்கு அப்பால் பட்டு நடக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? நிகழ்ச்சியால் யாருடைய அனுமதி கொண்டு நடக்குது? இறைவன் அனுமதி கொண்டு நடக்குது. அப்போ இறைவன் ஒரு தீமை நாடானா அப்படின்னா இல்லை, தீமை நன்மை அவன் நாடலை, நன்மை தீமை பிரித்து அறிவிச்சிட்டான். அதாவது காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, இதுதான் அவனுடைய விதி. நம்ம ஏற்கனவே விதியை பற்றி பார்த்துருக்கோம். விதினா என்ன? காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு. நம்ம என்ன சொல்றோம்? இனிமேல் தீர்ப்பு வழங்க, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வழங்குவான் இறைவன். நன்மைக்கான கூலி, தீமைக்கான கூலி, இனிமேல் தீர்ப்பு வழங்க போறான். இல்லை, தீர்ப்பு ஏற்கனவே வழங்கியாச்சு. எப்படி? அந்த தீர்ப்பு தான் மனசாட்சியில் இருக்கு. அது சொல்லுதில்ல, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, கெட்டது பார்க்கக்கூடாது, கெட்டது கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுது? அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த ஆன்மாவில் நமக்கு சொல்லுது. ஏற்கனவே இறைவன் தீர்ப்பு வழங்கிட்டான்ப்பா, இதுக்கான தண்டனை இருக்கு, நீ பொய் சொன்னா அதுக்கான தண்டனை இருக்கு, ஏமாத்தினா அதுக்கான தண்டனை இருக்கு. இப்படி நீங்க என்ன மனம் முரண்டா மனசாட்சி விரோதமாக செய்றீங்களோ அதுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அந்த மனசாட்சி நமக்கு சொல்லுது. அதான் தீர்ப்பு. தீர்ப்பு எனக்கு வழங்கியாச்சு, இனிமேல் வழங்கணும் இல்லை. அந்த தீர்ப்பு நடிப்பை நம்ம எப்படி வாழ்றோம்? அந்த தீர்ப்புக்கு பயந்து வாழ்றோமா, மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்றோமா, நியாய உணர்வை பின்பற்றி வாழ்றோமா அப்படிங்கிறதா இங்கே சோதனை. அப்போ என்ன செய்யுது? உங்களில் செயல்களால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் விதித்தேன்றான். மரணத்தை விதிச்சது தான் வாழ்க்கை கொடுத்தேங்கிறான். ஏற்கனவே மரணம் விதிக்கப்பட்டாச்சு, அது மறைத்திருக்கு, அது எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா நிகழலாம்.
மரணத்துக்கு வயசு கிடையாது, கால நேரம்லாம் கிடையாது, சரியா, ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. மரணம்ன்றது விதிக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான். இந்த காலம் முடிவுகிறது தான் நேரம். அந்த நேரங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் தவணை முந்தா பிந்தாங்கிறான். இப்போ காலங்கிறது வாழ்க்கை. அந்த காலங்களை எப்படி வாழ்கிறோம், தீர்ப்புக்கு பயந்து வாழ்கிறோமா அர்த்தம். தீர்ப்புனா என்ன? மனசாட்சி. இந்த மனசாட்சி பயந்து வாழ்றது தீர்ப்புக்கு பயந்து வாழ்றது அர்த்தம். நியாய உணர்வை பின்பற்றுறது தீர்ப்புக்கு பயந்ததுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மனசாட்சியை பின்பற்றி வாழணுங்கிறத அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. செயலில் அழகானவர் யாரு? மனசாட்சி பின்பற்றக்கூடியவர். அப்ப உங்களில் மிகவும் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அப்படின்னு இதுதான் படைக்கப்பட்ட நோக்கம் தான். படைப்பு நோக்கமே அதுதான். இதுதான் தொழுகை, இதான் இறைவனை வழிபடுறது, இதுதான் இறைவனை கும்பிடுறது. மனசாட்சியை பின்பற்றுறது, தீர்ப்பு நாளுக்கு பயப்படுறது, தீர்ப்புக்கு பயப்படுறது. அப்படின்னா சரி, விதிக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு, இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்படி ஏற்கனவே நமக்கு மரணம் விதிக்கப்பட்டாச்சு எல்லாத்துக்கும், அதெல்லாம் தெரியும் தானே. இல்லை எனக்கெல்லாம் விதிக்கப்படலன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? எனக்கெல்லாம் மரணம் விதிக்கப்படலைங்க யாராவது சொல்ல முடியுமா? எந்த மதமானு சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மரணம் விதிக்கப்பட்டாச்சு, அது நிகழ்ந்தே தீரும். அந்த நேரம் தெரியாது நமக்கு, அவ்வளோதான். மறைத்திருக்க இறைவன் மறைச்சு, கருணை கொண்டு, இறக்கத்தை கொண்டு. நமக்கு பிறந்த நேரம் தெரியும், தெரியல. நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே நினைச்சுவாங்க, ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சுருவாங்க, இந்த நேரத்தில் அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. இந்த நாள், இந்த நேரம், இந்த கிழமையில எழுதி வச்சுருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த கிழமையில தான் இறக்க போகிறான்னு எழுதுவாங்களா? எழுத முடியாதுல்ல. அப்போ இறைவன் அது மறைச்சி வச்சிருக்கான். அதனால மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கு. 64:11 படிச்சுங்க. குர்ஆன் வந்து நினைவூட்டு நலுவேசம். இது யாருக்குன்னா உள்ளச்சம் உடையவருக்கு, நேர்வழி விரும்பக்கூடியவருக்கு, பயபக்தியாளருக்கு, உணர்வும் உள்ளச்சம் உடையவருக்கு மட்டும்தான் அந்த வேதம். அது மட்டும் தான் வழிகாட்டும், அவர்களுக்கு மட்டும் தான் வழிகாட்டணும். சரி, அப்ப நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை. 64:11. 57:22 பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. புரியுதாப்ப? நேரம் விதிக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மரணம் விதிக்கப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சுங்கிறான். இனிமே இல்லை, ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு. அந்த தீர்ப்பு நடுவில் தான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். எது தீர்ப்பு? மனசாட்சி, நியாய உணர்வு. மனிதனை படைத்து அவனுக்கு ஆன்மா படைச்சுங்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஆன்மா கூட படைச்சுங்கிறான், ஒரே ஆன்மா கொண்டு. அந்த ஆன்மா என்ன சொல்லுது? ஆன்மாவின் மீதும் அந்த செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்து அறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யாரை உதாசப்படுகிறாரோ தோல்வி அடைந்து விட்டார். இந்த ஆன்மாவை பின்பற்றுறது தீர்ப்பு கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். ஆன்மான என்ன? மனசாட்சி. அப்போ யார் இந்த மனசாட்சியை கவனிச்சுட்டே இருக்காங்களோ, நான் உண்மையாக இருக்கேன், நான் மற்றவங்களே பார்த்துட்டு வந்தேன், அவன் உண்மையாக இல்லை, அவன் நியாயமாக இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லை, அதில் மற்றவங்களும் இல்லை, நம்ம உண்மையாக இருக்கோமா? இதுக்கு மனசாட்சிக்கு. நம்ம நியாயமாக இருக்கோமா? மனசாட்சி கட்டுப்பட்டு. நம்ம தீர்ப்புக்கு பயப்படுறோமா அப்படிங்கிற நமக்கு நாமே தான் வந்து கவனிக்கணும். அப்படின்னு சொன்னால் பூமியிலோ அல்ல உங்களிலோ சம்பவிக்கிற எந்த ஒரு சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை, ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு, தீர்மானிக்கப்பட்டதான். நிச்சயமா இது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதே ஆகும். இப்போ நம்ம உள்ளட்சத்தோடு நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தீர்ப்பு வழங்காச்சு. என்ன வழங்காச்சு? இவங்க இப்படிதான் வழங்கப்படலை, இந்த செயலுக்கான கூலி ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு. பொய் சொன்னால் அதுக்கான கூலி என்ன, பெருமை கொண்டா அதுக்கான கூலி என்ன, ஏமாத்தினா அதுக்கான கூலி என்ன, துரோகம் பண்ணால் அந்த கூலி என்ன, இப்படி நம்முடைய குணக்கேடுகளுக்கான கூலி என்ன, குணநலத்துக்கான கூலி என்ன, ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. சரியா? 22:66 22:66 இன்னும் அவன்தான் உங்களை வாழ செய்கின்றான். யார் உங்களை படைத்தானோ அவன் தான் உங்களை வாழ செய்கின்றான். உங்களை வாழ செய்யறவன் தான் உங்களை படைச்சான்னு அர்த்தம். கடவுள்னா யாரு? நம்மளை யார் வாழ செய்யணும்? அவன் தான் கடவுள், அவன் தான் இறைவன், அவன் தான் என்னை வாழ செய்கின்றான், அவன் தான் உங்களை வாழ செய்கின்றான். பிறகு அவனே மரணமடை செய்கின்றான். பின்னே அவனே மரணமடை செய்ய, யார் உயிர் கொடுத்தானோ அவன் தான் உயிர் எடுத்துப்பான், அவன்கிட்ட தான் போக போறோம் இல்லையா? பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிக்கின்றான். நிச்சயம் மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கின்றான். இறைவனுக்கு நன்றி கெட்டவனா இருக்காங்கிறான். இறைவன் தான் நம்ம வாழ வைக்கிறான். ஆனால் நினைச்சிடும், நான் வாழ போறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன் சொல்றோமா இல்லையா? இறைவன் தான் என்னை வாழ வச்சிருக்கான்ற அந்த பணிவு இல்லை, அந்த உள்ளட்சம் இல்லை, அந்த பயபக்தி இல்லை. நான் வாழ போறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். காரணம் அறிவு. எனக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, பலம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்ப வாழ்ந்து காட்டணுமா, வாழ்ந்து பார்க்கணுமா, அல்ல பணியோட வாழணுமா? அதான் முக்கியம்.
பணியோட வாழணும், உள்ளத்தோட வாழணும். ஏன்னா உயிர் யாருக்கிட்ட இருக்கு? இறைவன்கிட்ட இருக்கு. உடல் இருக்கு, அறிவு இருக்கு, பலம் இருக்கு, பொருளுக்குலாம் நம்மள்ட்ட இருக்கு. உயிர் யார்கிட்ட இருக்கு? அது இல்லாம வேணுங்களா? அதுல அந்த உயிர் அவன் எடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு, எதுவுமே பயன் தராது. நிறைய சொத்து இருக்கு, தொழில் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சம்பளம், ஐடி கம்பெனியில் சம்பளம் வாங்குறேன், எல்லாம் இருக்கு, எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா உயிர் என்கிட்ட இல்லை. இப்படி என்ன ஆகுது? இந்த பணம் ஏதாவது செய்யுமா? இந்த சவம் ஏதாவது செய்யுமா? ஒன்றும் செய்யாது. அந்த உயிர் இருந்தால் தான் இத்தனையும் பயன் தரும். இந்த உயிரெல்லாம் எதுவுமே பயன் தராது. அப்ப அவன் தான் உங்களை வாழ செய்கின்றான், பிறகு அவனையே மரணமடை செய்வான், அதன் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். எதுக்கு? மீண்டும் உங்க செயலுக்கான கூலி கொடுக்கறதுக்காக. நிச்சயமா மனிதன் நன்றி கட்டவனா இருக்கின்றான். நடந்த சம்பவங்கள் பார்ப்போம். இந்த விமானம் ஆகட்டும், விமான விபத்தாகட்டும், அல்லது ரயில் விபத்தாகட்டும், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் ஒரு உதாரணம் பார்ப்போம். 22:65 குர்ஆனை திருப்பி வசனம் படிக்கும் போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க, இது சிந்திப்பதற்காக. அங்கங்கே கொஞ்சம் வசனங்கள் நம்ம உதாரணம் எடுத்து காட்டுறோம் அத்தாட்சிக்காக. 22:65 நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமா அல்லாஹ் இப்பூமி உள்ளவற்றையும் அவன் கட்டளினால் கடலில் செல்லும் கப்பலையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். இப்படி நிச்சயமா நீங்க பார்க்கலையாங்களா? சிந்திச்சு பார்க்கலையாங்கிறான். பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி நிச்சயமா அல்லாஹ் இப்பூமி உள்ளவற்றை அவன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பலையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்திடாவாறு அவன் தடுத்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் மனிதன் மீது இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். இந்த வசனம் நமக்கு என்ன புரியுது? பூமி மீது வானம் விழுந்திடாவாறு, முதல்ல என்ன சொல்றான்? கடலில் செல்லும் கப்பலை உங்களுக்கு வசப்படுத்திருக்கின்றாங்கிறான். ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு சின்ன கல் போட்டால் உள்ள முழிக்கிறோம் இல்லையா? ஒரு குளத்துல போய் ஒரு கல்லை போட்டால் முழிக்கிறோம், ஒரு கடலில் போய் ஒரு பெரிய கல்லை போட்டாலும் முழிக்கிறோம். ஆனால் எத்தனை டன்? அது 1000 டன் இல்லை, லட்சக்கணக்கான டன் கப்பல். அது முழுக மாட்டுது. அவனுடைய கட்டல் தானே உங்களை வசப்படுத்தி கொடுத்துக்கேங்கிறான். நம்ம ஏன் சிந்திச்சிருக்கோமா? இவ்வளோ பெரிய கப்பல் இதையும் முழுகாமல் மிதக்குது. இரும்பு தானே அது. நம்ம நினைக்கிறோம் மனிதன் தான் அறிவு, டெக்னாலஜி வந்துருச்சு, ஏன்னா மனிதனோட அறிவு கொண்டு தான் இது கப்பல் செஞ்சிருக்கான். அப்படி இல்லை. இறைவன் சொல்றான் என்னுடைய அனுமதி கொண்டு அது மிதக்குங்கிறான். அவன் ஆடும்போது முழிக்கிறோம். அதே இரும்பு தான் பறக்குது. இப்படி அந்த வானத்துல சொல்றான், வானம் விழுந்துடாவாரு அப்படின்னு அர்த்தம். வானத்துல இருக்குது, வானம் உங்க மேல விழுந்துட்டா என்ன ஆகும்? வானத்துல இருக்க அந்த சூரியன் விழுந்தா என்ன ஆகும்? சந்திரன் விழுந்தா என்ன ஆகும்? பூமியில இந்த நட்சத்திரங்கள்லாம் விழுந்தா என்ன ஆகும்? என்ன செஞ்சிருக்கமா? கோலங்கள்லாம் விழுந்துட்டா எதுவுமே சப்போர்ட்ல இல்லை. வானம் இருக்கு, வானத்துக்குள்ள சூரியன் இருக்குன்னா அது எதுவும் சப்போர்ட்லேயே கிடையாது. அந்த இடத்துல இருக்கு. அப்படி வானத்தை விதானமா படைச்சிருக்கேங்கிறான். விதானம்னா என்ன? அது ஒரு அந்த எந்த தூணின்றி படைச்சிருக்கேங்கிறான். அது எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அது கீழே இருக்க அந்த சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், கோலங்கள், நட்சத்திரம் எல்லாமே எதுவும் சப்போர்ட் கிடையாது. எல்லாமே அப்படியே அந்த இடத்துல இருக்கு. விழுந்தா என்ன ஆகும்? என்னைக்கோ எங்கேயோ ஒரு எரிக்கல் விழுந்துச்சு, என்ன சொல்றோம்? எரிக்கல் விழுந்துருச்சுப்பா, இவ்வளோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்களே, இன்னும் வரப்போகுது, விழுக போகுது சொல்லிட்டு இருக்காங்க. விழுந்தா என்ன ஆகும் இறைவன் கேட்குறான். அதே மாதிரிதான் இந்த ஏரோப்ளேன் பறக்குது, இரும்பு பறக்குது. அது விழுந்தா என்ன ஆகும்? விழுந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்ல. ஏதோ 1-2 தானே காட்டும் நமக்கு. எத்தனையோ விமானம் பறக்குதா இல்லையா? எத்தனை பயணிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆபத்து, ஒரு விபத்து காட்டும் போது அதில் என்ன ஆபத்து இருக்கு? அவையே நம்ம கேட்குறான், நீங்க பணியோடு இல்லைங்கிறான். அறிவு நினைக்காதீங்க, அறிவு தோத்து போயிடும். இப்படி மனிதன் சொல்றான், நீங்க அறிவு நினைக்காதீங்க, பெருமை கொள்ளாதீங்க, அது தோத்து போயிடும். இப்போ என்ன சொல்றாங்க? ஒன்றுமே புரியல. எல்லாம் செக் பண்ணியாச்சு, இன்ஜின் செக் பண்ணியாச்சு, எல்லாம் செக் பண்ணி தான் அமைச்சிருக்கு மேலே, ஆனாலும் புரியல. ஏன் விபத்து நடந்து தெரியல. அத்தனை பேர் இறந்தாங்கல்ல, ஒரே ஒருத்தர் அவர் உயிர் தப்பிச்சா, உயிர் பழச்சாரா? அவருக்கே தெரியலங்கிறார். நடந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரியுது, அந்த எமர்ஜென்சி ஸ்டோர்கிட்ட போய் நின்று தான் தெரியுது, அதுக்கு போய் நடந்து தெரியல. அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் முடிச்சு பார்க்குறாரு, அவர் பிழைச்சிக்கிட்டார். உயிர் தப்பிக்கல, பிழைச்சிக்கிட்டார். இறைவன் புதுசாக படைச்சிட்டான் ஒரு சாட்சிக்காக. நம்ம எத்தனை வாட்டி சொல்லுவோம்ல, உயிர் பிழைச்சிட்டான்னு. சில விபத்துகள்ல நிறைய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுவோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த கட்டடத்துலேருந்து ஒரு குழந்தை கத்தும், இல்லை யாராவது கை நீட்டிக்காக அப்படியே அந்த உயிரோட தான் இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் படைக்கப்படுறாங்க, அவ்வளோதான். அந்த நேரத்தில் படைக்கப்படுறாங்க ஒரு அத்தாட்சிக்காக, சாட்சிக்காக. அப்போ இறைவன் சொல்றான், வானம் பூமி விழுந்துடாவாறு அவன் தடுத்து கொண்டிருக்கின்றான் கருணை கொண்டு.
ஏன்னா மனிதர்கள் மீது இறக்கமுடையவன் அன்பு மிக்கவன். ஒரு கட்டடம் பலகீனமா இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள போவோமா நம்ம? ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு சின்ன குடிசையா இருக்கட்டும், ஒரு கூரை வீடா இருக்கட்டும், லைட்டா அந்த கூரை ஆடிக்கிட்டே இருக்குன்னா உள்ள போவோமா? பயம் இல்லை, எப்போ வேணா கூரை விழுந்துருன்னு சொல்லி. அப்போ ஒரு கட்டடத்துக்கு உள்ள போவோமா? விழுதுனா பயம் இருக்குல்ல. ஆனா வானம் அதரத்துல இருக்குது, எந்த தூணும் கிடையாது, எப்படி பயம் இல்லாம இருக்கும் நம்ம? ஏன்னா அதை பத்தி சிந்திக்கல. அப்ப வானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ கோலங்களோ அதுல இருக்கிறது விழுந்தா என்ன ஆகும்? பூமி தாங்குமா? அழிஞ்சிரும்ல. அப்ப உதாரணம் சொல்றான், அந்த ஏரோப்ளேன் பறக்குது, விமானம் பறக்குது, அது விழுந்துடாவா நான் தான் தடுத்துருக்கேங்கிறான். அப்ப அவன் தடுக்க போயிட்டு இருக்கு, விட்டுட்டான், உதவி இல்லை, முடிஞ்சு போச்சு, வெளியே விழுந்துருச்சு. அதே மாதிரிதான் கப்பலாகட்டும் அல்லது மற்ற பிரயாணங்களாகட்டும் எல்லாமே இறைவனை அனுமதி கொண்டு தான் நடக்குது. அவன் அனுமதி கொண்டு தான் தடுக்கப்பட்டிருக்கு. சரியா? நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமா அல்லாஹ் பூமியில் உள்ளவற்றை அவன் கடலில் செல்லும் கப்பலையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். தன் அனுமதியின்றி இருக்கிறான். அவன் அனுமதி இல்லாம விழுகாது. பூமியின் மீது வானம் விழுந்துடாவாறு அவன் தடுத்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் மனிதன் மீது அன்பு மிக்கவன் இருக்க முடியும். 57:25. நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். தூதர் எதுக்கு வராங்க? நினைவூட்டு நிலவேசம், எச்சரிக்கையும் கூட. ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் விதிக்கப்பட்டிருக்கு, தெரியும். நம்ம பார்க்குறோம், மரணம் நிகழ்வு பார்க்குறோம். நம்ம குடும்பத்திலையோ நம்ம முன்னோர்களையோ நம்ம குடும்பத்தில் மற்றவங்க நடக்க மரணத்தெல்லாம் பார்த்து தான் இருக்கோம். ஆனால் பயம் இல்லை, உள்ளட்சம் இல்லை. மரணத்துக்கு கூட வாழ்க்கை இருக்குங்கிறதும் நமக்கு நினைவுக்கு வரமாட்டேங்குது. மரணத்தை மறந்து மனசாட்சியை மறுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை தூதர் அனுப்புறேங்கிறேன், வேதத்தையும் கொடுத்து அதுக்கு நினைவூட்டு நல்ல விஷயமாக. அப்போ நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சியுடன் அனுப்பினோம். அன்றையும் மனிதர்கள் நீதியுடன் நிலைநிற்பதற்காக அவர்களுடன் ஞானத்தையும் நியாயத்தையும் இறக்கி வைத்தோம். தூதர் எதை கொண்டு வராங்க? வேதத்தை கொண்டு வராங்க. அதில் என்ன இருக்கு? நீதியும் நீதியை பற்றியான ஞானமும் தெளிவும். சரியா? இறக்கினோம். இன்னும் இரும்பை படைத்தோம், அதில் கடும் அபாயம் இருக்கிறது, எனினும் மனிதர்களுக்கு பலனும் இருக்கிறது. இரும்பை படைச்சங்கிறான். இப்ப கப்பல் இரும்பு தானே, விமானமும் இரும்பு தானே, அதோட சேர்த்து பண்றாங்க. இரும்பு எப்படி பறக்குது? இரும்பு எப்படி மிதக்குது? இவன் வேதத்தை சொல்றான், அது என்னுடைய அனுமதி கொண்டுதான் இருக்கான். அதுல உங்களுக்கு அபாயம் இருக்குது, ஆனா அதுல பலனும் இருக்குங்க. உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். வானங்கள்லேருந்து பூமி வரை உங்களை எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். நீங்க நன்றியோடு இருக்க வேண்டாமா? பயபக்தியோடு இருக்க வேண்டாமா? உள்ளத்தோடு இருக்க வேண்டாமா? அப்படிங்கிற. இப்ப மனிதர்களுக்கு அதில் பலனும் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்வர் எவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக நிச்சயமா அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், மிகைத்தவன். அல்லாஹ் உதவின சத்தியத்தின் பால் யார் வாழ்றாங்களோ அவர் அல்லாஹ் உதவி செய்யணும், அந்த உண்மைக்கு உதவி செய்யறாங்க. தூதருக்கு உதவி செய்யணும், அந்த வேதத்துக்கு சாட்சி யார் வாழ்றாங்களோ தூதருக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். வேதத்தை தவற விட்டுட்டு, மனசாட்சியை தவற விட்டு, நியாயத்தை தவற விட்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு எதிராக இருக்கணும் அர்த்தம், மரண்முரண்டா இருக்கணும் அர்த்தம், விரோதமா வாழணும்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி நீங்க இதுல என்ன பார்க்கணும்? இரும்பை படைத்தோம் அப்படின்னு சொல்றான். 34:10. இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் அருளை வழங்கினோம். மலைகளே, அவருடன் நீங்களும் எதிரொலியுங்கள். இன்னும் பறவைகளே, மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம். இரும்பு எவ்வளவு கனமாலும் தெரியும், அதை கொண்டு இதெல்லாம் நீங்க செய்யலாம், இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். மிருதுவாக்கினா புரியுதா? அது உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோங்கிறான். இரும்பு கூட நிறைய செய்யறமா இல்லையா? இன்னைக்கு வாகனங்கள்ல இருந்து, விமானத்துல இருந்து, கப்பல்ல இருந்து, வாகனம், ட்ரெயின் எல்லாம் இரும்பு கூட தானே. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? இறைவன் சொல்றான், உங்களை மிருதுவாக்கி கொடுத்துருக்கேங்கிறான், வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். சரியா? சரி. உதாரணத்துக்கு கப்பலுக்கான உதாரணம் சொல்றான் இறைவன். 11:37 நூஹ் நபிக்கு இறைவன் வந்து அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான்னா, இன்னும் நம் பார்வையில் நம் அறிவுக்கு ஒப்ப கப்பலை கட்டும். யார் அறிவிக்கிறா? யார் கற்றுக் கொடுக்குறா? கப்பலை கட்டுறதுக்கான ஞானம் யார் கொடுக்குறான்னா இறைவன் சொல்றான். என்ன சொல்றான்? நூஹ் நபிக்கு இன்னும் நம் பார்வையில் நம் அறிவுக்கு ஒப்ப கப்பலை கட்டும்.
யார் கட்டினா? இப்போ எப்படி கட்டினாங்க? இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி விமானத்தையும் எது ஒன்றுமே சரி, இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்காம அதை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நன்றியோடு இருக்கமான நன்றியோடு இல்லை. அவங்களுக்கு பின்னாடி அந்த கப்பல் எப்படி ஆகுது, எதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, இறைவனுக்கு பொருத்தமாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அநியாயம் செய்தவர்களை பற்றி நீ என்னிடம் பேசாதீர், நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அந்த கப்பல் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கு, அதில் அநியாய செய்தவர்களாக இருந்தாங்கன்னா மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறான். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கோ, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை தவற விடும் போது நீங்கள் மூழ்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். பாதிப்பு ஏற்படும், விபத்துகள் ஏற்படும். சரியா? சரி, அடுத்து 10:22. அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கின்றான். அவனே உங்களை கரையிலும் தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கின்றான். நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான நல்ல காட்டினால் அவர்களை கொண்டு கப்பல் செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சரி, கப்பல் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடுக்கடல் இல்லை விமானம் மேலே வானத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நடுக்கடலுக்கு போயாச்சுங்க, யாரோட உதவியும் கிடையாது, இறைவன் உதவி இல்லாமல் வேற எந்த உதவியும் கிடையாது. எதாவது செய்ய முடியுமா? யாராவது கூப்பிட முடியுமா? யாரும் உதவி ஓடியாட முடியுமா? மேலே வானத்தில் அந்தத்தை நிற்குது, விமானம் நிற்குது, எப்படி இருக்கும்? நம்ம எத்தனை அனுபவப்பட்டவங்க போனவங்க தெரியும். கொஞ்ச நேரம் விமானத்தில் அப்படியே நிற்பான், கீழே வந்து லேண்ட் ஆக முடியல, டைம் கிடைக்கல, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னா மேலே அப்படியே நிற்பான். கொஞ்சம் எல்லாத்துக்கும் பதட்டமாக இருக்கும், ஏன் நிற்குது தெரியலையே அப்படின்னு, எங்கே மேலே நிற்கும்போது. அப்போ அந்த மாதிரி நிலையை நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? அந்த இடத்துல நிற்குது, இங்கே நடுக்கடலை நிற்குதுன்னா எப்படி இருக்கும்? அங்கே இறைவன் எவ்வளோ பிரார்த்தனை இருக்கும் நமக்குள்ள. இறைவன் சொல்றான், அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்து வைக்கின்றான். நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான நல்ல காட்டினால் அவர்களை கொண்டு கப்பல் செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பாகங்களிலிருந்தும் அலை மோதும் போது நிச்சயமாக நாம் சூழப்பட்டோம் என்று அஞ்சுகிறார்கள். ஒரு காற்று நல்லா புயல் காற்று வீசுது, அலையெல்லாம் வருது, என்ன செய்றாங்க? இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போய் சூழப்பட்டோம், வேறு வழியே நமக்கு கிடையாது, இறைவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால தப்பிக்க முடியாது, பயம் வருது இல்லை? அப்ப என்ன செய்யறாங்கன்னா சூழப்பட்டோம் என்று அஞ்சுகிறார்கள். அச்சமயத்தில் தூய நெஞ்சத்துடன் எங்கள் இதிலிருந்து காப்பாற்றி விட்டால் மெய்யாக நாங்கள் உனக்கு நன்றியுள்ளவராக இருப்போம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். அங்க உள்ளத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும். இப்ப இங்கதான் நம்ம நினைச்சோம், பூமியில இருக்கும்போது, திரையில இருக்கும்போது, நான் கோவிலுக்கு போறேன், நான் மசீதுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் தர்காவுக்கு போறேன், இல்லை ஏதோ இடத்துல போயிடுவோமா இல்லையா? இறைவனை வழிபடுறதுக்கு, பிரார்த்தனை பண்றதுக்கு, வேண்டுதலுக்கு அங்கதானே போவோம். ஆனா அந்த நம்ம நேரத்துல எப்படி இருக்கும்? நடுக்கடல்லையோ அல்ல நடு விமானத்திலையோ இருக்கும், எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் ஓட முடியாது, அங்கே மனசுக்குள்ள மட்டும் தான் பிரார்த்தனை இருக்கும். தூய நெஞ்சத்துடன், எந்த ஒரு இணைப்பு இல்லாத நிலையில கடவுளே இறைவனே என்னை காப்பாத்து, அந்த இடத்துல எந்த ஒரு உருவம் கொடுக்க முடியாது இல்லையா? உணர்வு மட்டும்தான் அங்கே இருக்கும், உள்ளட்சம் மட்டும்தான் அங்கே இருக்கும். இவர் சொல்றேன், அந்த சமயத்தில் தூய நெஞ்சத்துடன் எங்கள் இதிலிருந்து காப்பாற்றி விட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றியுடையவராக இருப்போம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? இந்த கப்பலில் மட்டும் இல்லை, நமக்கு துன்பமோ கஷ்டமோ வரும்போது என்ன செய்றோம்? வேறு வழியே இல்லை, அறிவு தோத்து போச்சு, உறவுகள் விலகி போச்சு, உடல் பலகீனமாகி போச்சு, வேறு வழி இல்லாத பேசுகிறோம், உட்கார்ந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? மனிதன் படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டு நம்மையே அழைக்கின்றான். மனிதனுக்கு ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டு நம்மையே அழைக்கின்றான். அவ்வளோதான், அப்படியே ஒன்றும் ஓடாது, மனசுக்குள்ள மட்டும் தான் பிரார்த்தனை இருக்கும். எல்லா பிரார்த்தனையும் அப்படி தான் இருக்கும், உண்மையான பிரார்த்தனை அப்படிதான் இருக்கும். 10:23. ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றியதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயமில்லாத அழிச்சாட்டம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் இவ்வளவுதான் வாழ்க்கை, நம்ம தான் வாழ்க்கை கொடுத்தா போதும், அப்படியே நம்ம பொழைச்சா போதும், இதே நம்மளை மீட்டினா போதும் நினைப்போம், அவ்வளவு உள்ளட்சம் பணிவெல்லாம் வந்துடும். ஆனா காப்பாற்றியதுக்கு அப்புறம், அந்த துன்பம் நீங்கினதுக்கு அப்புறம் இதுன்னு சொல்றான், ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றியதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயமில்லாத அழிச்சாட்டம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்களை அழிச்சாட்டம் எல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும். உங்களால மீட்டு கொடுத்துட்டல, துன்பத்திலிருந்து கஷ்டத்தை மீட்டல, ஆபத்திலிருந்து மீட்டு கொடுத்தல, இப்ப பணியோட வாழ வேண்டாமா? திருப்பி அழிச்சாட்டம் பண்றீங்களா? இதுன்னு சொல்றாங்க, அழிச்சாட்டம் உங்களுக்கு கேடாக முடியும் இல்லையா? உலக வாழ்க்கையில் சிறிது காலம் சுகம் அணித்துக் கொண்டிருங்கள். இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்க செய்து கொண்டதை உங்களுக்கு நாம் அறிவிப்போம். ஒவ்வொரு வாட்டி நம்ம துன்பம் வரும்போதும், கஷ்டம் வரும்போது, ஆபத்து சிக்கும் போது நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு? அப்போ அதுக்கு நன்றியோடு இருக்கிறோமா?
இரவு நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வயிற்று வலியோ, ஒரு தலைவலியோ, இல்லை குழந்தை அழுதுட்டு இருக்கும், ஜுரமாக இருக்கும், எங்கேயும் போக முடியாது, யாரும் எழுப்ப முடியாது. என்ன செய்கிறோம்? இறைவனே இறைவனே கடவுளே கடவுள் பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? அப்போ நம்ம அறியாமல் தூங்கிடுவோம், நம்ம அறியாமல் பிள்ளை தூங்கிடும். ஆனால் காலையில் எழுந்து முதலாளாக போய் டாக்டர் நினைப்போம், ஹாஸ்பிட்டலில் போய், டாக்டர் நைட்டெல்லாம் பிள்ளை தூங்கவே இல்லை, ஜுரமா இல்லையா? தூங்க வச்சது யார்? நாம் தூங்கணும்ல. ஆனால் நன்றி கட்டவங்களாம் என்ன செய்வாங்க? காலையில் எழுந்து முதலாளாக போய் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைன்னு போய் நிற்போமா இல்லையா? வெறும் சொல்கிறேன், நன்றி கட்டவங்களா இருக்கீங்களாப்பா. உங்கள் ஆபத்துலேருந்தும் துன்பத்துலேருந்தும் உங்கள் மீட்டோம் நான் தானே, எனக்கு நன்றியோடு இல்லையே நீங்கள், திருப்பி அறிவியல் முகம் திரும்பிட்டீங்களே. 21:35 ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. மரணத்தின் யாரும் விதிகளை கிடையாது இல்லையா? பரீட்சைக்காக கெடுதி நன்மை கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம், பின்னர் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள். பரீட்சைக்காகவே சோதிப்போம், நன்மை தீமை இது கொண்டுதான். இது பரீட்சைக்காகவே கெடுதியும் நன்மை கொண்டு உங்களை நாம் சோதிக்கின்றோம். பாவம் புண்ணியத்தை கொண்டு அர்த்தம், உணர்வு உணர்ச்சி கொண்டு அர்த்தம், பணிவும் பெருமை கொண்டு அர்த்தம் இல்லையா? அருளும் பொருளை கொண்டு, அறிவு ஞானத்தை கொண்டு, இறைவனும் இணைப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம். நீங்க எது பக்கம் திரும்புறீங்க? என் பக்கம் திரும்புறீங்களா? இறைவன் பக்கம் திரும்புறீங்களா? மனசாட்சி பக்கம் திரும்புறீங்களா? ஞானத்தை பக்கம் திரும்புறீங்களா? அருள் பக்கம் திரும்புறீங்களா? இல்லை பொருள் பக்கம் அறிவு பக்கமும் திரும்புறீங்களா? மனித பக்கம் திரும்புறீங்களான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்ப இறைவன் பக்கமும் அருள் பக்கமும் ஞானத்தை பக்கம் திரும்பினா பாவம் கழிஞ்சிடும், புண்ணியம் சேர்ந்துடும். இப்போ அருளா நினைவிட்டு யார் விலை கொள்வா சைத்தான் நினைச்சு விடுறாங்க, அவன் பொருள் பக்கம் திரும்பிடுவாங்க, அறிவு பக்கம் திரும்பிடுவாங்க. அங்கே பாவம் தான் அதிகரிச்சுட்டே போகும், புண்ணியம் கழிஞ்சு போகும். புண்ணியத்தை பக்கம் திரும்புங்க. புண்ணியம் எங்கே இருக்குன்னா ஞானத்தில் இருக்குது, அருளில் இருக்குது, உள்ளட்சத்தில் இருக்குது, பயபக்தியில் இருக்குது. ஏன்னா தீர்ப்பு எங்கே இருக்குது? மனசாட்சியில் இருக்குது. இந்த மனசாட்சி கூட யார் வாழ்றாலும் அவர் புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. யார் மனசாட்சி தவறு விட்டாங்களோ தீர்ப்பு தவறு விட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது தீர்ப்பை புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறான்னு அர்த்தம். மனசாட்சி நிராகரிச்சிட்டோம்னா தீர்ப்பு நிராகரிக்கன்னு அர்த்தம். அங்கே பாவம் தான் செய்யும். அப்போ ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காக கெடுதி நன்மை கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம், பின்னர் நீங்கள் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள். 3:145 அத்தியாயம் 3:145. மேலும் எந்த மனிதனும் எழுதப்பட்ட தவணைக்கு அல்லாவின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. புரியுதா? நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க, ஒரு நோயில் இறந்துட்டாங்க இல்லையா, ஒரு வயசு ஆயிடுச்சு இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு இறப்புக்கு ஒரு காரணம் சொல்கிறோமா இல்லையா? இதுன்னு சொல்கிறோம், எந்த ஒரு மனிதனும் தவணைக்கு அல்லாவின் தவணைக்கு அனுமதியின்றி அல்லாவின் அனுமதியின்றி மரணிப்பில்லைங்கிறான். அந்த நேரம் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ மரணம் ஏற்படுறதுனால விபத்து நிகழுதா, அல்ல விபத்து நிகழ்றதுனால மரணம் ஏற்படுதான்னு கொஞ்சம் சிந்திக்கணும். புரியுதா? அந்த நேரம் வந்துருச்சு, பிடிச்சிட்டான். இப்போ மேலும் எந்த மனிதனும் எழுதப்பட்டு தவணைக்கிறாங்க அல்லாஹ் அனுமதி மன்னிப்பு இல்லைன்னா அது மரணத்துக்கான நேரம். அது ஆக்சிடென்ட் ஆகட்டும், நோயாகட்டும், அல்லது வயது முதியதாகட்டும், ஏதோ ஒரு இடத்துல அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பிடிச்சாச்சு. எவரேனும் இந்த உலகத்தின் பலனை விரும்பினால், இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்து கொடுப்போம். இன்னும் எவர் மறைவாட்டு மீது நன்மை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றி உடையவருக்கு அதிசீக்கிரத்தை கொடுப்போம். நன்றி உடையவருக்கு இறைவனுக்கு பயபக்தியோட வாழ்றவருக்கு அதிசீக்கிரம் கொடுப்பாங்க. நான் உதாரணம் சொல்றேன். மனிதன் சொல்றானா, இந்த அறிவு நான் தப்பிச்சுக்கலாம், வீட்டில் இருந்தால் மரணிக்காமல் இருந்துக்கலாங்க, இங்கே போகாமல் வந்து அவங்க உயிர் காப்பாற்றிக்கலாம்னு சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு இறைவன் சொல்றேன் 3:154 நடுவில் பாரு. நீங்கள் உங்க வீடுகளில் இருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டதோ அவர்கள் மரணம் அடைய இடத்துக்கு சென்றே இருப்பார்கள். இந்த வசனம் என்ன புரியுது? நீங்க வீடுகளில் இருந்தாலும் சரி, இல்லை எங்க இருந்தாலும் சரி, யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மரணம் அடையும் இடத்துக்கு சென்றே இருப்பார்கள், உங்கள் இருதயங்களில் உள்ளவற்றை சோதிப்பதற்காகவே. இப்போ மரணம் அடைந்து யார் சென்றிருப்பாங்க? நம்ம சொல்றோம்ல, அவருக்கு அங்கதான் மரணம்ப்பா, அங்கே இவன் அப்படிதான் விதிச்சுட்டான் அப்படின்னு. அப்படி இல்லை, மரணம் நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த என்ன செய்றீங்களோ அதை பிடிக்கப்பட்டதான். அது வீட்டில் இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அரசு வாரம் வந்துருச்சு இப்படி என்ன சொல்லுவாங்க, எங்க இருந்தாலும் பிடிச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி விரும்பிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, காவல்துறை சொல்லுவாங்க, அதிகாரி சொல்லுவாங்க, நீ எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சிருப்பா அப்படின்னா. அப்போ ஓடி போய் எங்க இருந்தாலும் பிடிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி யாருக்கு மரணம் விதிக்கப்படும் அந்த இடத்துக்கு வானவர்கள் சென்றே இருப்பார்கள். அவங்க சென்று பாரு. நீங்க நம்ம அந்த வீட்டில் இருந்தாலும் நினைச்சிடும் மகன் நிகழும், தூக்கத்தையும் நிகழும். அல்ல சொன்னா இல்லையா, நித்திரம் உயிரை கைப்பற்றிக்கிறேன், யாரை தவணை முடிவு நிறுத்திக்கிறேன், மீறி தவணை திருப்பி அனுப்புறேங்கிறான். தூக்கத்திலையும் மரணம் நிகழும், உட்கார்ந்து இருக்கும்போது நிகழும்,
ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது நிகழலாம், இல்லை எங்கேயாச்சும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, காரில் போகும்போது, எதுவும் பிரயாணத்திலேயோ நிகழலாம். அப்படின்னு சொல்லுவாங்க. தவணை இருக்கு, நீ என்ன செஞ்சுட்டீங்கன்னா இறைவன் அர்த்தம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து பிடிச்சிருவாங்களோ. அப்போ யாருக்கு மரணம் விதிக்கப்படுதோ அவர்கள் அந்த எவரு வானவர் அந்த இடத்துக்கு சென்றே இருப்பார்கள். புரியுதா? 4:78 இதெல்லாம் அப்படியே நீங்க அப்படியே கோர்வை வச்சு பாருங்க, ஆர்டரா பாருங்க, படிங்க. 4:78 நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். தப்பிக்க முடியாதுங்க. மரணம் தப்பிக்க முடியுமா? தப்பிச்சு போயிடுறேன்ப்பா இப்போ சொன்னா இங்கே அரெஸ்ட் பண்ண போறாங்க, நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன், போறாங்களே இல்லையா? கைவாடு பிறப்பிச்சுட்டாங்க, அதனால கொஞ்சம் நாடு விட்டு நாடு போயிடலாம். இறைவன் சொல்ல நீ எங்க வேணா போப்பா, எங்க இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீருங்க. இறைவனை பிடி இருந்து யார் தப்ப முடியாது. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்த போதும் சரியே. நீங்க என்னதான் ஒரு பாதுகாப்பான நினைச்சு நீங்க என்ன உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் சரி, அங்க வானவர் வந்துருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. உயிரை கைப்பற்றக்கூடிய வானவருக்கு எதுவுமே தடை கிடையாது. எங்க தான் வந்துருவாங்க. எவ்வளவு பாதுகாப்பா நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலும் சரி, வானர் வர முடியாது, இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க, நம்ம உயிரெல்லாம் போக நினைக்கக்கூடாது, வந்துருவாங்க. பேசுறாங்க, நீங்க எங்க இருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்த போதிலும் சரியே. சரியா? அதே மாதிரி 6:61 நம்ம இந்த மரணத்தை ஏன் நம்ம நினைவுறோம்னு சொன்னா, இது எப்ப வேணா வரலாம், மனசாட்சி பயந்து வாழணும், நியாய உணர்வு கட்டுப்பட்டு வாழணும், தீர்ப்புக்கு பயந்து வாழணும். தீர்ப்புங்கிறது மனசாட்சி தான், விதிங்கிறது விதிக்கப்பட்டாச்சு, அது எப்ப வேணா நிகழலாம். அதுக்கு மேலே நம்ம இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றோமான்னு பார்க்கணும். ஆனால் அந்த விபத்தெல்லாம் பார்த்துட்டு ஆனால் இறைவனே சொல்லுவாங்க, அடாடா கடவுளுக்கு கண்ணே இல்லையா, கடவுளுக்கு இறக்கமே இல்லையா, சொல்றோமா இல்லையா? அப்படி இல்லை. அந்த இடத்துல விபத்து நடக்கல, மரணம் நிகழ்து, அவ்வளவுதான். விபத்து நடக்கல, மரணம் நிகழ்து, அவனுடைய காலம் முடியுது, தவணை முடியுதுன்னு நினைச்சு. 6:61 அவன் தன் அடியார்களை அடைக்க ஆள்வனா இருக்கின்றான். அவன் தன் அடியார்களை அடைக்க ஆள்வனா இருக்கின்றான். அன்றையும் உங்கள் மீது பாதுகாவலரை அனுப்புகிறான். பாதுகாவலர் யாரு? தொடர்ந்து வரக்கூடிய இருக்கான்னு சொல்றான். இவன் அனுபவம் பாதுகாக்கிறாங்க. நிறைய வந்து நம்ம பார்க்குற விபத்துல தப்பிக்கிறவங்க இருக்காங்க, தப்பிக்கல, உயிர்ப்பிக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து சில பேர் தப்பிச்சிடுறாங்க. அப்ப இறைவனை அந்த இடத்துல பாதுகாப்பு அனுப்புறான். அதே நேரத்துல உங்களை ஒருவருக்கு மரணம் வந்து விடுமானால் நம் தூதர் அவர்களை உயர்த்திக் கொள்கிறார்கள். கவனம் முடிஞ்சுன்னா பாதுகாக்கவும் பாதுகாக்கிறாங்க. அப்ப அந்த கட்டளை அந்த நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, உயிரை கெடுத்துவான், முடிஞ்சு போச்சு. அவன் தான் தன் அடியார்களை அடைக்கால்வனா இருக்கின்றான். அன்றியும் உங்கள் மீது பாதுகாவலரை அனுப்புகின்றார், வானவர்களை. உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விடுமானால் அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நம் தூதர்கள் அவரை உயர்த்திக் கொள்கிறார்கள், கைப்பற்றிக்கிறார் அர்த்தம். அவர்கள் தவறுவதில்லைங்கிற இறைவனுடைய கட்டளைக்கு அவர் தவறுவதில்லை. மரணம் என்ன புரியுதப்ப? எதுவுமே வந்து நிகழ்வுலன்னு அர்த்தம். மரணம் நிகழ்ந்து, விபத்து நிகழல. அங்க மரணம் தான் நிகழ்து, மரணம் தான் நடக்குது. விபத்துல என்ன நடக்குது? உயிர் சேதம், உயிர் போயிடுச்சுப்பா, நிறைய மரணம் நடந்துச்சுப்பாங்கிறாங்க. இப்போ மரணம் தான் நிகழ்து, விபத்துங்கிறது அடுத்த விஷயம் தான். 56:60 உங்களுக்கிடையே நாமே மரணத்தை ஏற்படுத்துகிறோம், எனவே நம்மை எவரும் மேய்க்க முடியாது. இறைவன் சவால் விடுறான், எச்சரிக்கை செய்யறான், உபதேசம் பண்றான். என்ன சொல்றான்? உங்களுக்கிடையே மரணத்தை நாமே ஏற்படுத்தியிருந்தோம், நேரத்தை வீச்சிருக்கிறேன், எனவே நம்மை எவரும் மேய்க்க முடியாது. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவரை மீள வைத்திருக்கலாமே. நீங்க பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, நீங்க மருத்துவராக இருந்து உண்மையாளராக இருந்தா, வைத்தியராக இருந்தா நீங்க காப்பாற்ற முடியும் தான். இதுல படிச்சது 56:60. அடுத்து 56:87 நீங்க உண்மையாளராக இருப்பின் அவரை மீள வைத்திருக்கலாமேங்கிறான். முடியுமா? பதினாறுல 46 அல்லது அவர்களின் போக்குவரத்தின் மீது அவர்களை பிடிக்க மாட்டான் என்றோ. சரி, போக்குவரத்தின் மீது பிடிக்க மாட்டேன், போக்குவரத்துல தான் பிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப இல்லையா? இறைவன் சொல்றேன், உங்களுடைய தவணை வந்துருச்சுன்னு சொன்னா எங்க இருந்தாலும் சரிங்க, நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு மாணவர் வந்தே தீருவாங்க. அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களா முக்கியம் இல்லை. அப்படியே நான் தூங்கிட்டு இருக்கேனா, சாப்பிட்டு இருக்கேனா, சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டு இருக்கும்போது இறந்துட்டாருப்பா, பேசிட்டு இருக்கும்போதே இறந்துட்டு உயிர் போயிடுச்சுப்பா. ஏன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு வெளியே ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க, கார்ல போயிட்டு இருந்தாங்க, பஸ்ல, ஏதோ ஒன்று, அது என்ன செய்றீங்க முக்கியம் இல்லை, அந்த நேரத்தில் என்ன தவணை வந்துருச்சுன்னா முக்கியம். நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சாலும் அப்படியே கையோட பிடிச்சி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க நம்ம பயப்பட வேண்டியதுதான், உள்ளட்சம் அதுதான். ஆனால் கோபமா இருக்கானா, அமைதியா இருக்கானா, பெருமையில இருக்கானா, போராமையில இருக்கானா, என்ன கெட்ட குணத்துல இருக்க, என்ன நல்ல குணத்துல, உயிரை கைப்பற்றும் போது நல்ல குணத்தோடு இருந்தோம்னு வச்சுங்க, அது நன்மையா இருக்கும். கெட்ட குணத்தோடு இருந்தா அது தீமையா இருக்கும், இல்லையா? சரி. அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போது அவர்களை பிடிக்க மாட்டான்
அப்படின்னு நினைக்கிறான்னு கேட்கிறான். ஆக எந்த நிலையிலும் அவர்களே அவன் எந்த நிலையிலும் அவனை அவர்கள் இயலாமாக்க முடியாதுங்கிறான். எந்த நிலையும் அவன் தப்பிக்க முடியாது. இறைவன் தப்பிலும் யாரும் தப்பிக்க முடியாது. சரியா? 34:30 உங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் நாளிலும் முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள். நாளிலும் பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று கூறுவோம். எச்சரிக்கை செய்யலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குப்பா. அதுல ஒரு க்ஷணம் பிந்தவும் முந்தவும் முந்தாது. எந்த டைம் இப்ப வால் கிளாக் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப நேரம் முடிஞ்சுச்சு, அந்த பேட்டரி தீர்ந்துச்சுன்னா நின்றோம். நமக்கு நேரம் வந்துச்சுன்னா உயிர் போயிடும், முடிஞ்சு போச்சு. இப்ப ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் சொல்றாங்கல்ல, ஹார்ட் அட்டாக் ஒரு ஆக்சிடென்ட் சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் என்ன, இதே நின்று போச்சுப்பா. ஏன் நிக்குது? இதே நின்றனால உயிர் போயிடுச்சா, அதில் உயிர் போனாலும் இதே நின்றுச்சா? சிந்திக்கணுமா இல்லையா? உயிர் போனனால இதே நின்றுச்சு, அப்படித்தானே? ஆனா என்ன சொல்றாங்க, இதே நின்றனால உயிர் போச்சுங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்னா இது உயிர் எப்படி பேட்டரி நின்று போச்சுன்னா பேட்டரி முடிஞ்சுன்னா நின்று போயிருமா? அந்த மாதிரி நம்மளுடைய உயிர் போயிடுச்சுன்னா இதே நின்று போயிடும். உயிர் இருக்க வரைக்கும் இதே ஓடிட்டே இருக்கும். அப்ப இதே நின்றனால உயிர் போனாலும் இதே நின்றுச்சு. சரியா? சிந்திக்கணும், அவ்வளவுதான். எப்படி மரணம் அதனால ஆக்சிடென்ட் நடக்குதா, அல்ல ஆக்சிடென்ட்னால மரணம் நிகழ்தா அப்படின்னா மரணத்தினால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அவனுடைய விதி அந்த நேரம் வந்துருச்சு, அவன் பிடிக்கும்போது மரணம் வந்து ஆக்சிடென்டா தெரியுது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஹார்ட் அட்டாக்ங்குது, உயிர் போயிடுச்சு, இதே நின்று போச்சு. சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நீங்கள் ஒரு நாளிலும் பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று கூறும். 39:42 அத்தியாயம் 39:42 அல்லாஹ் உயிர்களை அவர் மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவர் நித்திரையிலும் கைப்பற்றி. பாருங்க, மரணிக்கும் போது உயிர்களை அவை மரணிக்கும் போதும் கைப்பற்றான், மரணிக்காதவற்றை நித்திரையும் கைப்பற்றேங்கிறான். தூக்கம் நமக்கு ஒரு மரணம் மாதிரி தானே? தூக்கம் நமக்கு ஒரு மரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றான். நித்திரையில கைப்பற்றி பின் எதன் மீது மரணத்தை வைத்து விட்டானோ, அந்த நேரத்தை வைத்து விட்டானோ அதை நிறுத்திக் கொள்கின்றான். மற்றவை குறிப்பிட்ட தவணை முடியும் வரை அனுப்புகின்றான். பாருங்க, எங்கெல்லாம் உயிரை கைப்பற்றான்? தூக்கத்தை உயிரை கைப்பற்றான், சாப்பிடும்போது உயிரை கைப்பற்றான், குளிக்கும்போது உயிரை கைப்பற்றான், இல்லையா? இன்னும் போக்குவரத்து எந்த நிலையில இருந்தாலும் சரி, அந்த தவணை வந்துச்சுன்னா நாம் என்ன செஞ்சிருக்கோம் முக்கியம் இல்லை, அந்த நேரம் வந்துச்சுன்னா வானவர்கள் உயிரை கைப்பற்றுவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உள்ளட்சம் என்ன, எந்த நேரமும் உயிர் கைப்பற்றப்படலாம். அப்போ நம்ம இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றோமா, உறவுகளோட நம்ம உணர்வா இருக்கிறோமா, அவங்களோட ஒற்றுமையா இருக்கிறோமா, இப்படி யாரும் இணை வைக்க வேண்டாம், அதிலிருந்து வெறுப்பு வேண்டாம். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அதே மாதிரி மனிதர்களை இணை வச்சு வாழக்கூடாது, அவங்களை வெறுத்து வாழக்கூடாது. நம்ம உணர்வை பின்பற்றோமா, அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட உறவுல அதுக்கு ஒழுக்கம் பண்ணிக்கொள்ளுதானே, உணர்வை பண்ணிக்கொள்வதானே. அந்த உணர்வு பின்பற்றதான் உறவு தேவை இருக்குது. அப்போ இறைவன் தான் ஏற்படுத்தின உறவுகளை, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம்? அதில் கோபம், சண்டை, சச்சரவு, வெறுப்பு இதெல்லாம் நீக்கிட்டு மன அமைதியான நிலை வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புடையவராகவும் பொறுமையாளர்களாகவும் சைத்தனுடையவர்களாகவும் விட்டு கொடுப்போம், நன்மை தெரிவிக்கும் சொல்கிறோம். ஏன்னா எந்த நேரமும் உயிர் கைப்பற்ற, யாரோட உயிர் கைப்பற்றலாம் தெரியாதுல்ல. எல்லாரும் தூங்குற வீட்டில் யார் எதிர்ப்பான்னு தெரியாது. ஒருத்தர் மிஸ் ஆகிட்டா, யார் நம்ம சண்டை போட்டோமோ, கோபமாக இருக்கிறோமோ, அதில் முகத்தில் முடிக்க மாட்டோம்னு சொல்லி படுக்கிறோம், முடிக்க முடியாமல் போச்சு, என்ன செய்யும்? ஆனால் என்ன படிப்பினை வருதுன்னா, ஒவ்வொரு மரணத்திலும் நம்ம படிப்பினை சொன்னால் நமக்கு மரணம் எச்சரிக்கை செய்யப்படுது. உதாரணம், சரியா? அல்லாஹ் உயிர்களை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவர் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதனை நிறுத்திக் கொள்கின்றான். மற்றவை குறிப்பிட்ட தவணை முடியும் வரை அனுப்புகின்றான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமா இதில் சான்றுகள் இருக்கின்றன. சிந்திங்கிறான். ஒவ்வொன்றும் படிப்பினை இருக்குது, அதுல சிந்தனை இருக்குது, அத்தாட்சி இருக்குது, அதுல உணர்வு இருக்குது, உள்ளட்சம் இருக்குது. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாட்டி நம்ம காலை எந்திரிக்கும் போதும் சரி, நேற்று படுக்கும் போதும் சரி, வெளியே எங்க கிளம்பும் போதும் சரி, நான் கிளம்புறேன் இப்படி கிளம்புறேன்னா என்ன செய்யணும்? பிரார்த்தனை. உங்களுடைய வாகனத்துல போறோம் அல்லது நம்ம வெளியே ஒரு எதுல போனாலும் சரி, இந்த பிரார்த்தனை என்ன பாருங்க. உதாரணத்துக்கு 11:41 எப்படி கப்பலை கட்டிட்டு அங்க என்ன பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. 11:41 மேலும் இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் இது நிற்பதும் அல்லாவின் பெயராலே. இப்படி இது கப்பல்ல மட்டும் இல்ல, நம்ம எதுல ஏறினாலும் சரி, பிரார்த்தனை என்ன? இது ஓடுவதும், இதுல ஏறிக்கொள்ளுங்கள், அதுல ஏறிக்கிட்டு இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவின் பெயராலே, அவருடைய அனுமதி கொண்டுதான். நிச்சயமா என் இறைவன் மன்னிப்போனாவும் கருணையுடனா இருக்கின்றான் என்று கூறினார்.
என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு? என் இறைவன் மன்னிப்பனும் கருணையாக இருக்கின்றான். அப்போ நம்மளே என்ன செய்யணும்? அந்த மாதிரி தான் பிரார்த்தனையோடு தான் ஒரு வாகனத்தில் போகும்போது இதில் ஏறிட்டு இது அல்லாவின் பேரால், அல்லாவுடைய கருணையால், இறைவன் இறக்கத்தினால, அவனுடைய மன்னிப்பினாலன்னு சொல்லி அந்த பிரார்த்தனையோட, ஏன்னா அந்த தவணை முடிச்சு என்ன செய்ய முடியும்? சரியா? அதெல்லாம் இன்னொரு பிரார்த்தனை பாருங்க, 43:13. அவற்றின் முதுகிலில் நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி அவற்றின் முதுகிலில், அதாவது மேலே அமர்ந்து கொள்றதுக்காக, அது மீது உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக, அவற்றின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவன் பரிசுத்தமான என்று நீங்கள் கூறுவதற்காகவும். அப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டினாலும் சரி, ஒரு காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஒரு விமானத்தில் போனாலும், ட்ரெயினில் போனாலும் என்ன செய்யணும்? இதன் மீது சக்தியற்றாடு எங்களுக்கு இதை வசப்படுத்துது இறைவனுக்கு எல்லா பொருள்னு சொல்லிட்டு அவனோட பாவமணிப்பேட்ட நிலையில பாதுகாப்பு நிறுத்தி இறைவனை பாதுகாத்துக்கூடிய இறைவனே, எனக்கு உதவி செய்கிறவனே, சரியா, என் பாவத்தை மன்னிச்சு. ஏன்னா அந்த இடத்துல உயிர் போனாலும் பாவத்தை மன்னிப்பு வைக்கணும்ல, முதல்ல கேட்டணும்ல, சரியா? அப்போ எப்பவுமே நம்ம ஒரு தயாராக இருக்கணும். எதுக்கு? இறக்கிறது கிடையாது, சாவுறது கிடையாது. இறைவனத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்துகிட்டே இருக்கும். இவரே போனால் கைப்பட நமக்கு தெரியாது, சரியா? இது ரெண்டையும் பிரார்த்தனை வச்சுக்கணும். அடுத்து 17:80. இன்னும் என்னை சிறந்த நிலையில், என் இறைவனே என்னை சிறந்த நிலை நுழை செய்வாயாக. பிரார்த்தனை என்ன? நம்ம படுக்க போனாலும் சரி, சொன்னா படுக்க போறோம்னு சொல்றோம்ல, அப்போ கிளம்புறோம்னு அர்த்தம். எங்க படுக்க கிளம்புறோம், இல்லை காலைல எந்திரிக்கிறேன் கிளம்புறோம், எங்கேயாச்சும் வெளியே போறோம். அப்போ பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, என் இறைவனே என்னை சிறந்த நிலையில் நுழை செய்வாயாக, மேலும் என்னை சிறந்த நிலையில் என்னை வெளிப்படுத்துவாயாக, மேலும் உன்புறத்திலிருந்து ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்வாய். இது பிரார்த்தனையா வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் வெளியே கிளம்பும் போதும் சரி, வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, முழிக்கும் போதும் சரி, என்ன சின்ன பிரார்த்தனை? என் இறைவனே என்னை சிறந்த முறையில் நுழை செய்வாயாக. இந்த தூக்கத்தில் இந்த இரவுல என்னை சிறந்த முறை நுழை செய், திருப்பி பகல் என்னை சிறந்த முறை வெளிப்படுத்து, திருப்பி இந்த பகல் என்னை சிறந்த முறை நுழை செய், இனி இரவுல சிறந்த முறை நுழை செய். அதே மாதிரி தான் ஒரு வாகனத்தில் போனாலும் வெளியே எங்கே போனாலும் சரி, இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும். சரியா? 3:150 அல்லாதான் உங்களை பாதுகாப்பவன். என்ன சொல்றான்? அல்லாதான் உங்களை பாதுகாப்பவன், இன்னும் அவனே உதவியாளர் அனைவரும் மிகவும் நன்மையானவன். அதனால எங்கள் இறைவனே உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது எப்பயுமே அவன் உதவி தேடியவர்களாக இருக்கணும், பாதுகாப்பு தேடியவர்களாக இருக்கும். சரியா? மரணம் யாரும் விதிகளை கிடையாது, ஒரு நாள் எல்லாரும் மரணிக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி படைப்பின் நோக்கம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. எங்கே இருக்குது தீர்ப்பு? மனசாட்சியில் இருக்குது, நியாய உணர்வில் இருக்குது, உண்மையில் இருக்குது, நன்மையில் இருக்குது. எல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. மனசாட்சி சொல்லுதா இல்லையா? நம்ம ஒவ்வொரு மனசாட்சி மறுக்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறேன்? நிந்தித்து கொண்டிருக்க ஆன்மாவுமே சத்தியமா. ஒரு நாள் அந்த ஆன்மா நிந்திக்குதா இல்லையா? மனசாட்சி உறுத்துன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு நாள் மனசாட்சி உறுத்தும், நமக்கு எதிராக பேசும். அதனால் நியாய தீர்ப்புங்கிறது மனசாட்சி. மனசாட்சியை கட்டுப்பட்டது இறைவனை பின்பற்றுறது, அதுதான் தொழுகை, அதுதான் ஜபம், அதுதான் இறைவனை வழிபடுறது. இதுதான் ஒன்றும் கிடையாது. புண்ணியத்தலங்களும் புண்ணியத்தலம் எங்கேயும் கிடையாது, உள்ளத்தில் தான் இருக்குது. வழிபாடுத்தலம் எங்கேயும் கிடையாது, அது உள்ளத்தில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் தீர்ப்பு இருக்குது இல்லையா? அதில் உணர்வும் உள்ளட்சமும் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு உதவி எப்பயுமே இருக்குது. மரணம் அது எல்லாத்துக்கும் வரும். அது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது, குடும்பத்தோடு இருக்கும்போது, நல்ல மனநிலையில் இருக்கும்போது, இறைவனை பற்றி திருப்தி கொண்ட நிலையில் இருக்கும்போது, இறைவன் நம்ம படி திருப்தி கொண்ட மரணம் வந்துச்சுன்னா அது நன்மையாக இருக்கும். உதாரணத்துக்கு 8:50 14:32 பார்த்துலாம். 8:50 வானவர்கள் நிராகரிப்பின் உயிரை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களாயின் அவருடைய முதுகிலும் அவருடைய முகங்களிலும் முதுகிலும் அடித்து கூறுவார்கள், எரியின் நரக நெருப்பை சுவையுங்கள் என்று. அப்படி அப்போ நம்ம மரணம் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கக்கூடாது. வேதனையிலையோ கஷ்டத்துலையோ சங்கடத்துலையோ மனம் உடஞ்ச நேரத்தில் இருக்கக்கூடாது. மனம் அமைதியான நிலை எப்படின்னா 16:32 தூயவர்களாக இருக்கும் நிலையில், இப்படி மன தூய்மையான நிலையில, மன அமைதியான நிலையில, பட்டட்ட உலக பட்டட்ட நிலையில, இறைவனுக்காக என்னுடைய வாழும், என்னுடைய மரணமும், என்னுடைய தொழுகையும் குர்பானையும் அல்லாஹ்வுக்குரியது யார் இறைவனுக்கு பொருத்தம் வாழ்றாங்களோ அவருடைய மனம் எப்படி இருக்குன்னா தூய்மையா இருக்குங்கிறான். அப்படி தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டது செயலுக்காக சோனவி நுழைங்க என்று கூறுவார்கள். அப்படி அழைக்கணும் நம்மளை. அது எப்படி இருக்கணும்? அமைதியாக நல்லா சாப்பிட்டு அமைதியாக இருக்கணும், இல்லை குடும்பத்தோடு இருக்கும்போது, மன நிறைவாக இருக்கும்போது, மரணம் பயம் இல்லாமல் போது, உள்ளட்சத்தோடு இருக்கும்போது, நல்ல விஷயங்கள் நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது. இப்போ அந்த மரணம் வந்துச்சுன்னா, அந்த நேரம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஆனால் மன நிறைவில்லாத நேரத்தில் நான் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் செட்டே ஆகலை,
இன்னும் நான் நிறையா படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய இந்த அறிவின் அடிப்படையில் குறிக்கோள் இருந்துகிட்டே இருக்குது, அது நிறைவேற இல்லை. இப்போ அந்த உயிர் கைப்பற்ற எப்படி இருக்கும்? மனம் அமைதி இருக்காது இல்லை? அப்போ மனம் எப்பயுமே அமைதியாக இருக்கும். கொடுக்கறத கொண்டு இந்த நேரம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்துக்கு இவன் நன்றியோடு இருக்கும். அப்போ நம்ம எப்பயுமே நன்றியோடலாம் இருந்தோம்னு சொன்னால், நன்றியோடய இருக்கும்னு சொல்கிறான், நன்றியோட அதிசயத்தை கொடுப்பேங்கிறான். சாந்தி அடைந்த மனமேங்கிறான், திருப்தி அடைந்த மனம் எப்பயுமே திருப்தியாகவே இருக்கணும். இந்த நேரம் திருப்தியாக இருக்கிற அவ்வளோதான். நாளைக்கு நமக்கு தெரியாது, நேற்று முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ நமக்கு திருப்தியாக இருந்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தை உயிர் கைப்பற்றும் போது திருப்தி கொண்ட ஆன்மாவே அழைப்பான். எப்படி? திருப்தி கொண்ட ஆன்மாவே உன் இரண்டால் மீள்வாயாக, அவன் உண்மையை திருப்தி கொண்ட நீளும், நீ அவன் மீது திருப்தி கொண்டு மீள்வாயாகன்னு சொல்லுவான். இப்போ அந்த மாதிரி வருவான்னு மரணம் நல்லா இருக்கும்ல. மரணத்தை யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்கும் வரும். அந்த மரணம் எப்படி இருக்கும்னு சொன்னால் இறைவன் மீது திருப்தி கொண்டே இருக்கும். அப்போ இறைவனை பற்றியான உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இறைவன் கேட்கணும், இறைவனை உன்னை பற்றி ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு, உள்ளட்சம் அதிகரிக்கும் பொருட்டு, உன் படைத்த நோக்கத்தை நான் அறியும் பொருட்டு, அதுக்கு நன்றியோட இருக்கும் பொருட்டு உன்னை பற்றி ஞானம் அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதனால் எப்பயுமே நினைச்சிடும் இறைவன்ட்ட, அவன்கிட்ட அவனை பற்றி ஞானம் கேட்கணும், அவனை வழிபடுற ஞானத்தை கேட்கணும், அவன்கிட்ட உதவி கேட்கணும், பாதுகாப்பு தேடணும். ஆனால் நிகழ்ச்சியெல்லாம் அவன் நல்லா அனுமதி கொண்டு தான் நம்ம பார்க்கும்போது என்ன படிக்கணும்னு பார்க்கணும். அந்த படிப்பில் நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம உள்ளட்சத்தை அதிகரிக்குதா, பயபக்தி அதிகரிக்குதா, நம்மளுடைய குணக்கேடு நீங்குதா? குணக்கேடு நீங்கணுமா இல்லையா? மரணத்தை பார்க்க குணம் நம்ம என்ன சொல்லுவோம், என்றைக்கோ ஒரு மரணத்துக்கு போகிறோம், யாரோ சொந்தக்காரங்க மறைச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வரோம், அட பாவம் பா அப்படின்னு பரதாபப்பட்டு வரும். நம்ம வீட்டையும் நடக்கும்ல, நமக்கும் நடக்கும்ல, பயப்படணுமா இல்லையா? அதனால் மரணம் விதிக்கப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. இது ஏற்கனவே இதனால பிடிக்கணும். எப்படி? மரணம் விதிக்கப்பட்ட நேரம் விதிக்கப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம அந்த தீர்ப்பு முன்னாடி வாழ்றோமான்னு பார்க்கணும். சரியா? ரெண்டு 186 என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டார், நிச்சயமா நான் சமீபமாக இருக்கிறேங்கிறான். நான் அருகாமையில் இருக்கேன், பேடினரோட சமீபமாக இருக்கேங்கிறான். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடையளிக்கின்றேன், என்கிட்ட பிரார்த்திங்கிறான். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா, தேவையுடையவர்கள் என்னை அழைத்தால் அவர் பிரார்த்தனைக்கு விடையளிக்கின்றேன். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போதான் ஒரு நேர்வழி அடைவார்கள். அதில் பிரார்த்தனை எப்பயுமே நிச்சயம் உள்ளத்தில் இருக்கணும், உணர்வாக இருக்கணும். அல்லா என்ற அலைங்கள் ரஹ்மான் என்ற அலைங்கள் எப்பேரு கொண்டாதான் அவன் அழகிய பண்பு இருக்குங்கிறான். நம்முடைய தேவை தான் அவனுடைய பேர். சரியா? அவனை எப்பயுமே அவனை அழைச்சிக்கிட்டே இருக்கணும், அவங்ககிட்டயே கேட்கணும். இப்படி உதவியும் பாதுகாப்பு அவனை தர முடியாது. மனிதட்ட உதவி தேடுறோம், மனிதட்ட பாதுகாப்பு தேடுறோம், முடியாது. ஏன்னா அவனே பலகீனமானவன். இறைவன் மட்டும்தான் உதவி செய்வன். அதனால் இறைவன்கிட்ட உதவி தேடிட்டே இருக்கும், பாதுகாப்பு தேடிட்டே இருக்கும், எந்த நேரமும் சரி. சரியா? எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ படித்த நோக்கத்தில் எங்கள் அறிவிப்பாயாக, அதன்படி எங்களை வாழச் செய்வாயாக. நீ எங்களை பொருத்திக் கொள்வாயாக, நாங்கள் ஒன்று பொருத்திக் கொள்ளும் பொருட்டு எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாயாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.